அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே. கன்ஃபார்மா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேக்கு என்ன அர்த்தம்? What is the meaning of Good Friday? புரிந்த கேள்வி. நல்லது. குட் ஃப்ரைடே அதாவது இன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த நாள். ஆகவே இன்னைக்கு புனித வெள்ளி சொல்றதுனால வெள்ளிக்கிழமை அவர் இந்த மாதிரி பாவங்களை ஏற்று சுமந்ததுனால தான் இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. இதே வேலைக்கிழமை தான் வேலைக்கிழமை அது குட் வேலைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை. ஓகே, அது தொடர்ந்து இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 வாசிங்க. ஆமென். இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து? பக்கத்துல இருக்கிற கல்லனை பார்த்து சொல்றாரு. எதற்காக கல்லனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லணும்? யாருக்கு தெரியுங்களா? சொல்லுங்க, யாருக்கு தெரியுங்களா? கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். பெரும் பாவங்கள் செய்தவர், பெரும் குற்றம் செய்தவர் கல்லனை பார்த்து ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? பார்ப்போம், எவ்வளவு பார்ப்போம், தியானம் செய்வோம். அதற்கு முன்பாக சிலுவையில பூத்த 7 பூக்களை பத்தி யாருன்னு தெரியும்? 7 பூக்கள், சிலுவையில பூத்த பூக்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அது. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? முதலாவது ரட்சிப்பு, மன்னிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது அரவணைப்பு, நான்காவது அங்கலாய்ப்பு, ஐந்தாவது தவிப்பு, ஆறாவது அர்ப்பணிப்பு, ஏழாவது ஒப்புவிப்பு. ஆகவே இரண்டாவது பூவாகிய ரட்சிப்பை பற்றி நாம் இப்போ என்ன பண்றோம்? தியானம் செய்யலாம். நம்முடைய ஆண்டவர் கல்வாரி மலையிலே ஆண்டவரே சொல்றோம், கொல்கதா மலையிலே நமக்காக பாவங்களை சுமந்து நமக்காக மடித்து மரணம் சம்பவிக்கிற அந்த நேரத்துல அநேக ஜனங்கள் வந்து கூடி வந்து சுற்றி நிற்கிறாங்க. அநேக பரியாசக்காரர்கள் என்ன பண்ணாங்க? அவரை சுற்றி வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்து தூஷிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் விரோதமான ஜனங்கள் வந்து ஆண்டவரை தூஷிக்கிறத நாம வந்து பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கிரமக்காரர்கள் நடுவிலே ஒருவராக நிறுத்தப்பட்டு என்ற அந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்து இங்க வந்து நிறைவேறதை நமக்கு பார்க்க முடிகிறது. அதாவது 2 கல்வர்கள் அக்கிரமம் செய்த கல்வர் மத்தியில் ஆண்டவர் வந்து நிறுத்தினார் என்று சிலுவையில் அறைகிறத நம்ம பார்க்க முடியுது. அவன வேலை பாக்கியம் வந்து நிறைவேறது. அந்த காலத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சிலுவையில் ஒருத்தவங்க அறையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலுவை மரணம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு அவங்க என்ன குற்றம் செய்யறதுனால அவங்க சிலுவை தண்டனை அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பலகையில எழுதினாங்க, தலைமுறை ஒரு ஆணி அடிச்சு அடிப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்குமே அவர் என்ன குற்றம் செய்யறாருன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வந்து எழுதுறாங்க. அது வந்து யார் எழுத சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் ராஜா என்று எழுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அதே மாதிரி எழுதுறாங்க. நான் இதை கேட்ட அங்க இருந்த அந்த பரியாசக்காரர்களோ அங்க இருந்த ஜனங்களோ ஒரு விரோதமான ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க இப்படி ஏன் எழுதுறீங்க, இவரு ஏன் நீங்க யூதருடைய ராஜான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்திட்ட முறையிடுறாங்க. அது பிலாத்து என்ன சொல்றாரு? நான் எழுதியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நான் யூதனுடைய ராஜா என்று சொன்னா அப்படின்னு எழுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா பிலாத்து அதை மறுத்து சொன்னாரு. காரணம் என்ன தெரியுங்களா? பிலாத்து இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருந்தான். இயேசு ஒரு குற்றம் செய்யாதவர், இயேசு ஒரு பாவம் அறியாதவர், இவர் ஜனங்களுக்காக வாழ்ந்தார் என்று இயேசுவை பற்றி நல்ல சாட்சிகளை அறிந்திருந்தான். ஆனால் பிலாத்து தன்னுடைய மனைவி மூலமாகவும் இயேசுவை பற்றி அறிந்திருந்தபடியால் அப்படியாக எழுதப்பட்டு எழுதியிருந்தான். ஆகவே நம்ம பார்ப்போம், இப்படியாக இயேசு சிலுவையில் அறைந்திருந்த அந்த நேரத்தில் சுற்றி இருந்த ஜனங்கள் பரியாசக்காரர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஒரு நிதிச்சாங்க, தூஷிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீ ராஜான்னு சொல்றியே, யூதருடைய ராஜா இயேசு கிறிஸ்து சொல்றியே, நீ உன்னை விடுவிச்சிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சுத்தி ஜனங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாங்க? தூஷிக்கிறாங்க.
இது பாருங்க, அவர் பக்கத்துல அறைந்திருந்த ரெண்டு கல்வர்கள், யாரு? ரெண்டு கல்வர்களுமே என்ன பண்றாங்க? ஆண்டவரை வந்து நிந்திக்கிறாங்க, ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. வாசிங்க மார்க் 15:32. அவரை நிந்தித்தார்கள். அதை தொடர்ந்து மத்தேயு 27:44 வாசிங்க. அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இப்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து, ஒரு கேள்வி ஒன்று வந்து வரணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட அறைந்திருந்த தன்னுடன் அறையப்பட்ட அந்த கல்வனுக்கு ஆண்டவர் சொல்றாரு பரதேசில ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ரெண்டு கல்வர்களுமே என்ன பண்றாங்க? ஆண்டவரை நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிற நிலைமையில தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படி இருந்து ஆண்டவர் ஏன் ஒரு கல்லனுக்கு மட்டும் அவர் பரதேசில இடம் கொடுத்தாரு? அவன் பெரும் குற்றம் செய்யறாரு, தன்னை இகழ்ந்தான், தன்னை தூஷிக்கிறான், தன்னை அவமானப்படுத்துகிறவனா இருக்கிறான். அப்படி இருந்து அவன் ஏன் பரதேசில ஆண்டவர் இடம் கொடுக்கணும்? இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வரும்பொழுதுதான் நம்ம அந்த கேள்விக்கு விடை தேடதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஸ்திரப்பட முடியும். பைபிள் காலேஜுக்கு போனீங்கன்னாக்கா முதல்ல சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பைபிளுக்குரிய எந்த ஒரு காரியத்துக்குமே கேள்வி கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படி என்ற அந்த கேள்வி வந்து நீங்க கேட்கறதான் நீங்க அந்த காரியத்தை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு காரியமும் ஏன் இது நடந்துச்சு, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு, இவ்வளவு தப்பு செஞ்ச கல்வனுக்கு போய் ஏன் ஆண்டவர் பரதேசில போய் இடம் கொடுத்தாரு, ஏன் பரலோக ராஜ்யம் அவனுக்கு போய் கொடுத்தாரு, அவனை இந்த கடைசி நேரத்திலேயே ஆண்டவரை தூஷித்து கொண்டு தானே இருந்தாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கணும். கேள்வி இருந்தாதான் நம்ம அதுக்குடைய விடையை தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயம் வந்து நமக்கு புரியும். எதற்காக ஆண்டவர் அப்படி சொன்னாரு. வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாத இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு பிதா கிட்ட வந்து அந்த பாவங்களை மன்னிக்க சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒரு கல்வனுக்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா, யார் இந்த மனுஷன், எதனால இவ்வளோ பெரிய பாடுகளை, இவ்வளோ அக்கிரமங்கள், இவ்வளோ நிந்தனைக்கு உள்ளாக, பாரினால் அடித்து, சதைகளை கிழித்தும், அஸ்திரங்களை பங்கு போட்டு இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலே இவர் கூட சிறுவராக இருந்த ஜனங்களுக்கா இவர் வந்து பாவ மன்னிப்பு வழங்குறாரு. அப்படியே சாதாரண மனுஷனால அந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு நிஜமாவே கிறிஸ்துதானோ என்று அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்து எழும்ப ஆரம்பித்தது. அந்த கேள்விதான் அவன் அதை நேற்று அந்த கேள்விக்கு அவன் பருத்தேதான் அவன் விசுவாசிக்கிறான். இவர் உண்மையாகவே மெய்யாகவே கிறிஸ்துதான் என்று அவன் அறிய ஆரம்பிக்கிறான். கடினமான அவனுடைய இருதயம் என்ன பண்ணது, லகுவாக மாற முடியாது. அவன் ஆண்டவருடைய அன்பு அவனுடைய இருதயத்தோட கொஞ்சம் கொஞ்சமா புகழ ஆரம்பிக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றான், அதனாலதான் ஆண்டவர் வந்து அவனுக்கு பரதேசில ஒரு இடம் கொடுத்தாரு. அந்த கல்வனுடைய ஆண்டவர் அவனை தொட்ட அந்த மாற்றத்தில் இருந்த அந்த கல்வனுடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு 3 காரியங்கள் அந்த கல்வன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளலாம். வாசிங்க லூக்கா 23:39 வாசிங்க. இவ்வளவுதான். 40 வாசிங்க. தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, 2 கல்வர்கள் ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானா உங்களையே நீ ரட்சித்துக்கோன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தொடர்ந்து இழந்து கொண்டேதான் இருக்கிறான். ஆனா இன்னொரு கல்வன் ஆண்டவருடைய அன்பு அவனை தொட்ட அந்த கல்வன் என்ன பண்றான், அந்த பக்கத்துல இருந்த கல்வனை பார்த்து சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டமாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி அந்த கல்வனை வந்து இன்னொரு கல்வனை பார்த்து சொல்றான். இங்க பாருங்க, அவன் ஆண்டவருடைய அன்பு அவனை தொட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா ஒரு தேவ பயம், தேவனை குறித்ததான ஒரு பயம் வந்து அவனுக்கு உள்ளத்துல வந்து பிறக்க ஆரம்பித்தது. அதனாலதான் சொல்றான், பக்கத்துல அந்த கல்வனை பார்த்து சொல்றான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா. முதலாவது அந்த கல்வனை குறித்து முதல் குணாதிசயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய அன்பு அவனை தொட்டதுக்கு பிறகு அவனை ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு உள்ளாக தேவ பயம் வந்து பிறக்க ஆரம்பிச்சது. 2வது வாசிங்க 41. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். 2வது காரியத்தை குறித்து பார்ப்போம். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கோம். இங்க நம்ம வெளிப்பாடு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னீங்களா, அந்த கல்வன் என்ன சொல்றான்,
நாமும் நியாயப்படி, அதாவது அவனுடைய தப்பிதங்களை வந்து அவன் என்ன பண்றான், ஒப்பு கொடுக்குறான். அவன் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் கல்வன் தான், நான் செய்த தவறு தான், நான் பாவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பை வந்து அவன் ஒப்பு கொடுக்குறான். மற்ற கல்வன் என்ன பண்றான், இதெல்லாம் எதையுமே பொறுப்பெடுத்துக்காங்க அவன் நீங்க நிந்திக்கிறது தொடர்ந்து நிந்திச்சுட்டே இருக்கிறான், தொடர்ந்து தூஷணம் செஞ்சுட்டே தான் இருக்கிறான். அதை வசனத்துக்கு பிற்பகுதி வாசிங்க. இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அவன் பாருங்க, ஆண்டவரை கொடுத்து அந்த கல்லை என்ன பண்றான், ஒரு சாட்சி கொடுக்குறோம். நாம வந்து நம்ம தவறு பண்ணோம், நம்ம அக்கிரமம் பண்ணனாலதான் நமக்கு இந்த சிலுவை மரணம் கிடைச்சிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யலையே, தகாத ஒன்றையும் நடப்பிக்கலையே, இவருக்கு ஏன் இந்த மரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இயேசு பாவம் அறியாதவர் சொல்லிட்டு இயேசுவை கொடுத்து என்ன பண்றான், சாட்சி கொடுக்குறான். சாட்சி கொடுத்துட்டு அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடுத்தது அந்த கல்லன் என்ன பண்றான் காரியம் பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவின் இடத்துல முறையிடுகிறான். எப்படி? இயேசுவின் இடத்துல முறையிடுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல அவன் என்ன பண்றான், கெஞ்சி மன்றாடி முறையிடுகிறான். இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பு அவன் தொட்டதுனால அவன் இப்படிப்பட்ட காரியங்களை, முதலாவது அவனுக்கு தேவ பயம் வந்தது, இரண்டாவது அவன் தன்னுடைய தப்பை வந்து ஒப்புக்கிட்டான், மூணாவது முறையிடுகிறான். ஆண்டவர்கிட்ட தன்னை வந்து உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், முறையிடுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான காரியங்கள் அவன் ஆண்டவர்கிட்ட அவன் வெளிப்படுத்தினால தான் ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு. வாசி 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் வச்சு பாத்தீங்களா, எதனால ஆண்டவர் வந்து இந்த கல்லனுக்கு போயிட்டு இந்த பரதேசில ஒரு இடம் கொடுத்தாருன்னு சொல்ற ஒரு கேள்வி வச்சு பாத்தீங்களா, அதுதான் அதுக்கு விளக்கம் பாருங்க. கல்லன் வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து ருசி பார்த்தான், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றான், பெற்றதுனால அவனுக்கு தேவ பயம் உண்டாயிட்டு, தேவ பயம் வந்ததுனால அவன் என்ன பண்ணான், தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சான். ஒப்பு கொடுத்தவன் தேவனை பற்றி நான் சொன்ன சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சான். அதன் பிறகு அவன் தன்னை வந்து தேவனிடத்துல முறையிட்டு கெஞ்சி கொண்டாடுறான், அடியனை நினைத்தருளும் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது. இந்த ஒரு காரியத்தை பார்த்ததுதான் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு, பரதேசில ஒரு இடத்த வந்து அவனுக்கு ஆயுதப்படுத்தி கொடுத்தது நமக்கு பார்க்க முடியாது. ஆகவே நம்ம இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு எப்படி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். ஆண்டவர் அவன் கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு சொல்றாரு, நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசமும் சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பார். ஆகவே நாமும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஆண்டவரோட தேவ பயம், தேவ பக்தியோட ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடம் முறையிடுமான்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த கல்வனை ரட்சித்தது போல, கல்வனுக்கு ஒரு பரலோக சாக்கியத்தை கொடுத்தது போல நமக்கும் நிச்சயமாக ஆண்டவருக்கும் ஒரு பரலோக சாக்கியத்தை கொடுப்பாரு. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று. சகேயுன்ற ஒரு மனுஷனை பத்தி தெரியும் உங்களுக்கு. சகேயு அவன் என்ன பண்ணா, ஆயக்காரன், ஐஸ்வர்யம் இருந்த ஒரு மனுஷன், அநேக பாவமான வழிகள் எல்லாம் பண்றான், சம்பாதிச்ச ஒரு மனுஷனா இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஆசை, இயேசு பத்தி நிறைய பேர் அவங்க பேச அவனுக்கு ஒரு ஆசையா இருக்கு. இயேசு யாரு, இயேசு எப்படி இருப்பாரு, இயேசு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை வந்து அவனுக்குள்ள போயிருக்கு. அதை தொடர்ந்து அவன் இயேசு அவனுடைய ஊருக்கு வருகிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், வேகமா ஓடி போய், அவன் குள்ளமா இருப்பான் போல, அதனால ஹைட்டு ஆண்டவர் தெரியல, அதனால போயிட்டு காட்டத்தி மரத்துல ஏறி நின்று ஆண்டவர் போய் பார்க்கறான். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, தனது ஆவியை உணர்ந்து சகையை பார்த்து சொல்றாரு, சகையவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில தங்க வேண்டும், இன்றைக்கு உன்னுடைய வீட்டில நான் தங்க வேண்டும், இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியது,
ஆண்டவர் அவன் சகை ஒண்ணுமே பண்ணல. சகையை போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சின மன்றாடல, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணல, ஜெபம் பண்ணல. அவன் உண்மையா ஆண்டவர் அன்பு கொண்டு ஆண்டவரை ருசி பார்க்கணும், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையா வாஞ்சியோடு இருந்ததால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு, அவங்க வீட்டில் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரோட பேசுன அந்த சகையவுக்கு அதுவரையும் பாவமா சம்பாதிச்சு பாவமா வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணா, ஆஸ்தியில என்ன பண்றான், பாதியை விட்டு இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி இது பண்றான். பாருங்க, இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அநேக நாட்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சண்டேவும் நம்ம வரோம், ஒவ்வொரு சண்டேவும் நம்ம ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு சண்டேவும் நம்ம பாவ மன்னிப்புன்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்வோம், நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அடுத்த நிமிஷமே சர்ச்சில் இருக்கிறப்போலையும் பரிசுத்தம், வெளியே போனாலே பாவ வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்வது, பாவிகளோட நம்ம ஒன்று இருக்கிறப்ப நம்ம பாவம் சில டைம் நம்ம செய்வோம். ஆனா அதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோம்னா, இந்த கள்ளன் பாருங்க, அவன் கொடுக்கப்பட்ட கடைசி உயிர் போகிற அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், பாவத்தை அறிக்கைக்கு பிதாகிட்ட முறையிடுகிறான். தேவ பக்தியோட பிதாகிட்ட முறையிடுறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு என்னோட பக்கம் சேர்ப்பாரு என்று சொல்றாரு. ஆகவே அந்த கல்லனுக்கு கடைசி மணி நேரம் தான் இருந்தது. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. ஆகவே நம்ம அனுதினமும் தேவாலயத்துக்கு வர முடியலனாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்து அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், பாவத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட எஞ்சி மன்றாடணும். நம்ம திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அதாவது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறனோ இறக்கம் பெறுவான். அப்படி நம்ம வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், நமக்கு நல்லா கேட்கிறப்போ சொல்றீங்க, ஆனா ரிட்டன் ஏன் திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்க, பாவம் செய்ய மாட்டேன்றீங்க, ஆனா திரும்ப வெளியே போய் நம்ம பாவம் செய்யறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழக்கூடாது. அப்படி நாம் வாழணுமானால் நிச்சயமாக பரலோகத்துக்கு நாம் போவது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கல்பனை போல நாம் மனம் திரும்ப வேண்டும், சகையை போல நம்ம இயேசுவை தேட வேண்டும். அப்படி தேடுவோமானால் நிச்சயமாக நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆமென். இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எப்போமாக, ஆமென், சர்ச்சுக்கு வந்தா இதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எனக்கு கடைசியில் சொல்லுங்க. இப்பதான் தெரியுது பாஸ்டரையா கஷ்டப்படுறது. ஆமென். முதலாவது சொன்ன அந்த 7 தூக்கள் சொல்லுங்க. பாஸ்டர் அவங்கள தான் சொல்றாங்க, வேற யாரும் காது கேட்கல, யாரும் கவனிக்கல. ஆண்டவர் யாருக்கு பரதேசில இடம் கொடுத்தாரு? யாருக்கு? கல்லன். எத்தனை கல்லன் இருந்தாங்க? ஏன் ஆண்டவர் கல்லனுக்கு போய் இடம் கொடுத்தாரு பரதேசில? பின்னாடி மைக் கேட்கலீங்களா? யாரும் கவனம் நீங்க பேச முடியும் சொல்லுங்க. முதலாவது தேவனுக்கு பயப்பட்டான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், இன்றையில இருந்து நமக்கு இருக்கணும். ஆமென், ஆமென். பசங்க எல்லாம் நம்ம இதே இருக்கிறாங்க, எப்பதான் முடிச்சுட்டு போவாங்க. ரெண்டாவது, தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். ஆமென். நாமும் நம்முடைய பாவத்தை ஒப்பு கொடுப்போமாக. மூன்றாவது, ஆண்டவரை அவன் சாட்சி சொல்றான். ஆண்டவரை குறித்து அவன் என்ன பண்ணான், சாட்சி சொல்றான். இவர் நான் தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை, இவர் பரிசுத்தர் என்று என்ன பண்றான், சாட்சி கொடுக்கலாம். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம என்ன பண்ணோம், அநேக இடங்கள் அநேக மக்களுக்கு சுவிசேஷம் வாயிலாகவும் அநேக புறஜாதி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய அன்பை நம்ம சாட்சியாக நம்ம சொல்லணும். ஆனா நீங்க அநேகருடைய வாழ்வில் அற்புதம் நிறைய நடந்தாலும் சரி, அதை நம்ம சாட்சி சொல்றதுக்கு நம்ம ஒரு தயக்கமா இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லும் போது நான் உங்களை பார்த்து இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கும் இந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏக்கத்தோட ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வாங்க. அப்படி செய்தாதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரட்சிப்பு போய் சேரும். ஆமென். நான்காவது, ஆண்டவர்கிட்ட முறையிட்டான். எப்படி என்னன்னு சொல்லி முறையிட்டான்? அடியேனை நினைத்தருளும், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியனே நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிட்டான். ஆகவே நாமும் இந்த கல்லனை போன்று நம்ம அனுதினமும் நம்முடைய பாவங்களை தேவ பக்தியோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்ம முறையிட்டு இருப்போமாக சொன்னால் நாமும் நிச்சயமாக பரதேசி நமக்கு ஒரு இடம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும். ஆமென்.